நாம் பார்க்க போகிற சயின்ஸ் ஃபிக்ஷன் அறிவியல் புனைக்கதை ரே வுட் என்கிற இங்கிலாந்து நாட்டினுடைய தலைசிறந்த எழுத்தாளர் எழுதிய ஸ்க்ரோடிஞ்சர்ஸ் கன் என்கிற கதை. நம்முடைய இன்றைய மிகப்பெரிய ஒரு தேடலாக சிக்கலாக நாம் பார்த்துக் கொண்டிருப்பது என்னவென்றால், இப்போது இந்த வைரஸ் கோவிட்-19 முதலில் யாரை தாக்கியது, அந்த முதல் மனிதன் யாராக இருக்க முடியும், அவர் மூலியமாகத்தான் மற்றவருக்கு தாக்கியிருக்கும். அவர் சீன நாட்டில் இருக்கிறாரா அல்லது எங்க இருக்கிறார் என்ன என்பது குறித்த தேடல்களோடு கட்டுரைகள் கூட வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஸ்க்ரோடிஞ்சர் கன் கதை அப்படிப்பட்ட ஒருவரை தேடுகின்ற கதை. மிக அற்புதமான அழகான ஒரு த்ரில்லர் கதையாக இதை எழுதி 2001 ரே வுட் வெளியிட்டார். நான் இதை குடியரசுல தான் படிச்சேன். ரொம்ப நல்ல ஒரு கதை. ஒருத்தர் இறந்து போயிடுவாரு. எப்பன்னு கேட்டீங்கன்னா, அது லாக்டவுன் என்கின்ற ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சமூகம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு வைரஸ் தாக்குதல் நடக்கும். நுண்ணுயிர் தாக்குதலை எதிர்கொள்வதற்காக எல்லாரும் கதவடைப்பு செய்து கொள்வார்கள். அந்த கதவடைப்பு செய்து கொள்கின்ற பொழுது ஒரு வீட்டில் ஒரு மர்டர் நடந்தது. இப்போ அந்த மர்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேடி போகணும். அந்த மர்டருக்கு 2 பேர் உண்மையிலேயே துப்பறிவதற்காக இறங்குகிறார்கள். ஒருத்தவங்க ஒரு லேடி, அவங்க பேர் ஜோனி. ஒருத்தர் ஒரு ஜென்ஸ் வில்லியம்ஸ். இந்த வில்லியம்ஸ் என்ன பண்ணுவார்னா, அந்த இடத்துக்கு போய் நேரடியா தேடுவாரு. ஜோனி அப்படி இல்லை. அவங்க கிட்ட ஒரு அருமையான ஒரு கலை இருக்கும். என்னன்னா, அவங்களால பல்வேறு பரிமாணங்களை கடந்து போக முடியும். நமக்கெல்லாம் 3 பரிமாணம் தான் தெரியும், 3D நம்ம எல்லாருமே. அவங்க 6, 7D வரைக்கும் போவாங்க. அப்படி ஜோனி ஒரு பெரிய ஒரு சயின்ஸ் கான்செப்ட்ஸ்ல கரை கண்டவர்களாக, மேத்தமெட்டிக்கல் அண்ட் சயின்ஸ் இணைந்து கற்றவராக இருப்பாங்க. இப்ப என்ன இந்த கதையில ஒரு அழகான ஒரு சிக்கல் வரும்னா, சுடப்பட்ட துப்பாக்கி கிடைச்சிரும். யார் சுட்டாரோ அவரும் கிடைச்சிருவார். ஒண்ணு அந்த ஊரினுடைய தாதாவா இருக்கணும், இல்லனா யாரோ ஒரு லேடியா இருக்கணும். அதையும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா இறந்து போனவர் யார், அதை கண்டுபிடிக்கிறது அந்த கதையினுடைய த்ரில். எல்லா துப்பறியும் கதைகள்லயுமே நாம யார் இறந்து போயிட்டாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இந்த கதையில மிஸ்டர் ரிவர்ங்கிறவர் தான் இறந்து போயிருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகத்துல முதல்ல தேட ஆரம்பிப்பாங்க. இப்போ எதுக்காக சுட்டோம், எதுக்காக சாவடிச்சோம் அப்படிங்கறத அந்த மர்டரர் அங்கங்க ஒரு குழுவா வச்சிருப்பாரு. எதுக்காகனா, இந்த வைரஸையே வர வச்சு தான் உடம்புல முதல்ல வர வச்சுக்கிட்டு இந்த உலகத்தையே அழிச்சவன் அவன் தான்பா, அவனை எப்படியாவது நாங்க தீர்த்து கட்டிடணும்னு விரும்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். அப்படி போகும்போது ஒரு கட்டத்துல அந்த கதையில அந்த ஊர் தாதாவோட சேர்ந்து ஒரு லேடி கோஆபரேட் பண்ணிருப்பாங்க. ஒருவேளை அந்த லேடியோட ஹஸ்பண்டா இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு இடத்துல அப்பதான் ஜோனியினுடைய உதவி தேவைப்படும். அவங்க பல் பரிமாணங்களை பயன்படுத்தி அந்த குறிப்பிட்ட பெண்மணியோட ஹஸ்பண்ட் பல நாட்களா காணுங்கிறத கண்டுபிடிப்பாங்க. பல நாட்களா அவர் காணுங்கிறத கண்டுபிடிச்ச பிறகு அந்த துப்பாக்கியை கண்டுபிடிப்பாங்க. அந்த துப்பாக்கியில என்ன ஒரு விசேஷம்னா, அதுல 2 குண்டும் இருக்கும், இல்லாமையும் இருக்கும். இப்போ குண்டு இல்லாமையும் இருக்கும், இருக்கவும் இருக்கும் அப்படிங்கிற இடத்துலதான் ஸ்க்ரோடிஞ்சர் உள்ள வரார். ஸ்க்ரோடிஞ்சர் ஒரு அற்புதமான விஞ்ஞானி. ஸ்க்ரோடிஞ்சர் கேட் அப்படிங்கிற பாரடாக்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கும் ஐன்ஸ்டீனுக்கும் நடந்த மிகப்பெரிய உரையாடல் தான் அந்த அற்புதமான அந்த பாரடாக்ஸுக்கு காரணம். ஆக்சுவலி இந்த பாரடாக்ஸை முன் வச்சவர் ஐன்ஸ்டீன் தான். ஒரு சின்ன ஒரு பாக்ஸ்க்குள்ள ஒரு கேட்டை வச்சுட்டு அதுக்குள்ள நாம டீகேயிங் மெட்டீரியலையும் போட்டு வச்சுட்டு அதுக்குள்ள நம்ம ஜெய்ஜர் கவுண்டரையும் வச்சிட்டோம்னா கேட் எப்ப இறந்து போகும் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு கட்டத்துல கேட் இறந்தும் போயிருக்கும், உயிரோடையும் இருக்கும், ரெண்டாவும் இருக்கும். அதான் ஸ்க்ரோடிஞ்சர் கேட். அதே மாதிரிதான் இங்கேயும் அந்த துப்பாக்கி சுட்டிருக்கு, சுடாமையும் இருக்கு அப்படிங்கிற அந்த இடம் வருது. வந்த பிறகு அவங்களுக்கு வேற எதுவும் வேண்டியதில்லை. எப்படி சுட்டாங்க, எதால சுட்டாங்க, என்னெல்லாம் வேணாம். ஆக மொத்தம் சுடப்பட்டது மிஸ்டர் ரிவர், அவர் தான் மிஸ்ஸஸ் ரிவர்னுடைய ஹஸ்பண்ட் அப்படிங்கிற இடத்துல அந்த கதை முடியும். மிக அழகாக நம்முடைய இந்த பிரச்சனையை அணுகி அதனுடைய முதல் ஆள் யார் என்பதை தேடி செல்வதாக இந்த கதையை ரே வுட் மிக அழகாக எழுதியிருக்கிறார். இது ஒரு நாவலா. இது பல பதிப்புகள் விற்பனையான ஆங்கிலத்தின் தலைசிறந்த கதைகளில் ஒன்று. அடுத்த ஒரு அற்புத கதையோடு நாளை சந்திப்போம். நன்றி.